வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா. திஸ் இஸ் யோர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. ஸோ இந்த வீடியோ நான் இன்னைக்கு பேச போறது ஒரு அவேர்னஸ் வீடியோ, கம்ப்ளீட்லி அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா ரீசென்ட்லி இப்போ தருமபுரி மாவட்டத்துல ஒரு இளம் பச்சிளம் குழந்தை, ஜஸ்ட் 11 days பேபி டெத் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களும் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. 21 years யங் கப்பலுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை நைட்டு பாலை குடிச்சிட்டு படுத்து காலையில இறந்து போனதா ஒரு தகவல். சோ இது கண்டிப்பா ஒரு 10 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் இனி நடந்துட்டு தான் இருக்கு. இட்ஸ் ட்ரூலி அவேர்னஸ் வீடியோ. ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது தாய்மார்கள் என்னென்ன கவனம் வச்சுக்கணும் அப்படிங்கறத தான் சொல்லணும்னு நான் இன்னைக்கு இந்த பதிவை போடுறேன். சோ இத கவனமா கேளுங்க. பிரெக்னண்டா இருக்க மதர்ஸா இருக்கட்டும், இல்ல பாலூற்ற தாய்மார்களா இருக்கட்டும், இல்ல கன்சீவ் ஆக போற பிளான் பண்ணிட்டு இருக்க கப்பிள்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தெளிவா இந்த விஷயத்த நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னோட வேண்டுகோள். சோ தாய்மார்கள் எப்பவுமே குழந்தை பெற்று அவங்க அந்த ஒரு டிராமால இருந்து வெளியில வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ நைட்ல அதுக்குதான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம படுத்துட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாதுங்க. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும், ஏன் அந்த குழந்தை இறந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, ஆஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய சடன் சஃபகேஷன் ஆஸ்பிரேஷன். நம்ம சாப்பிடும் போது நமக்கு புறையேறது இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தை தூக்கத்துல நடுநிசையில குழந்தையும் தூக்கத்துல இருக்கும், அம்மாவும் தூக்கத்துல இருப்பாங்க. சோ படுத்துக்கிட்டே பால் கொடுக்கும் போது அந்த குழந்தைக்கு உணவு குழாயில போகக்கூடிய அந்த பால் மூச்சு குழாயில போச்சுன்னா ஆஸ்பிரேஷன் ஆகி சடனா அந்த குழந்தை பிரீத் ஸ்டாப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ரொம்ப சீரியஸா, அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் மந்த், நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது 5 மாச குழந்தை கூட இறந்து எடுத்துட்டு வந்தாங்கங்க. இதே மாதிரி ஒரு 2 மாச குழந்தை ராத்திரி 2 மணிக்கு சடன் டெத். இதுக்கு பேர் சடன் இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம், சிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப 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 உஷாரா இருக்கணும். நம்ம எப்பவுமே குழந்தை இருக்க வீட்டுல லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு தூங்காதீங்க. மதர் டயர்டா இருக்குன்னா மதரோட அட்டெண்டன்ட் யாரோ, அம்மாவோ மாமியாரோ ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தர் அட்லீஸ்ட் அந்த குழந்தைய பார்த்துக்க இருக்கணும். ரெண்டாவது, இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, குளிர்காலத்துல அந்த குழந்தைக்கு குழந்தை எப்பவுமே பிறந்த குழந்தை அழுதுட்டே இருக்குங்க. ஒரு மாசத்துக்கு அது கண்டிப்பா அழுதுட்டு தான் இருக்கும். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா யூட்ரைன் லைஃப அடாப்ட் பண்ணுது. யூட்ரஸ்ல அது அடங்கி ஒடங்கி இப்படி சுருண்டுட்டு இருந்தது, ஒரு தண்ணிக்குள்ள இருந்தது, திடீர்னு தரையில இருக்கு, புது என்விரான்மெண்ட், புதுசா எல்லா சத்தங்கள் எல்லாம் கேட்கும் போது அந்த குழந்தை பயப்படும். சோ அந்த பயத்துலதான் அந்த குழந்தை அழுவுறதே தவிர, எப்ப குழந்தை அழுதாலும் பால் தான் கொடுக்கணும்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அந்த குழந்தைய அழுகையை நிப்பாட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை இப்படி நெஞ்சார அரவணைச்சாலே போதும். அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடும். அந்த ஹார்ட் பீட், உங்களோட ஹார்ட் பீட்டை கேட்கும் போது அந்த குழந்தை அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். ஸோ எனக்கு யாரோ இருக்காங்க, எனக்கு துணைக்கு இருக்காங்க, நான் பாதுகாப்பா இருக்கேன்ற உணர்வு வரும்போது அந்த குழந்தை அழறத நிறுத்திடும். சரிங்களா? சோ குழந்தைக்கு கண்டிப்பா நமக்கு எப்படி குளிருக்கு நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்கிறோமோ, வேர்வைக்கு நம்ம ஏசி போட்டுக்கிறோமோ, அந்த மாதிரிதான் குழந்தைக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லேயரே நீங்க ட்ரெஸ் போடலாம். குளிர் காலம்னா ஒரு 2-3 லேயர்ஸ் காட்டன் துணியில 2-3 லேயர்ஸ் நீங்க ட்ரெஸ் போடலாம். சரிங்களா? நிறைய ஸ்வெட்டர்ஸை போட்டு அதுக்கு வேர்த்து விறுவிறுத்து போய் டீஹைட்ரேட் ஆகுற மாதிரியும் பார்த்துக்க கூடாது. கவனமா இருக்கணும். நமக்கு எப்படி டெம்பரேச்சர் முக்கியமோ அதே மாதிரி குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கு சொல்ல தெரியாது. இன்னொன்னு, பிறந்த குழந்தைக்கு நீங்க ப்ராப்பர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, சடன் வெயிட் லாஸ் ஆயிடும். ஸோ அது இன்னும் கஷ்டம். ஹைப்போதெர்மியால போனா குழந்தை ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆயிடும், இறந்துரும். ஸோ இது 2 மெயின் விஷயங்க. படுத்துட்டு பால் கொடுக்க கூடாது. இந்த சிசேரியன் தாய்மார்கள் கண்டிப்பா அவங்க வலி வேதனையில இருக்கும். அட்லீஸ்ட் உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணி பின்னாடி எல்லாம் பில்லோ வச்சு கொஞ்சம் அப்படியே படுத்துக்கிட்டே உட்கார்ற மாதிரி படுத்துக்கிட்டு நீங்க கொடுக்கலாம். இங்க ஒரு பில்லோ வச்சுட்டு குழந்தைக்கு இப்படி கை வச்சு பால் கொடுக்கலாம். உட்கார்ந்துட்டு கொடுக்கறது பெஸ்ட். படுத்துட்டு கொடுக்கறத நான் கண்டிப்பா அட்வைஸ் பண்ண மாட்டேங்க. நீங்க 3 times பெயின் கில்லர் எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. நான் கூட 2 சிசேரியன்ல குழந்தை பெற்றவங்க தான், நான் உங்களுக்கு அனுபவத்துல சொல்றேன். சோ அந்த ஒரு மாசம் அந்த குழந்தையோட வெளியில அதோட ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா வளர்ற வரைக்கும் கொஞ்சம்
நம்ம வந்து பாதுகாப்பா பாத்துக்கணும். அதே மாதிரி பாலை கொடுத்து நிறைய மதர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க நைட் டியூட்டிஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல நோட் பண்றது இதுதான். நிறைய மதர்ஸ் பெயின்ல அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட பிரஸ்ட் வந்து குழந்தை மேல மூஞ்சையே மறைச்சிட்டு இருக்கும். ஆல்ரெடி லாக்டேஷன்ல பிரஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஹெவியா இருக்கும், எல்லா மதர்ஸ்க்கும். ஸோ அந்த ஹெவியா இருக்க பிரஸ்ட் வந்து குழந்தையோட இத்தினூண்டு மூஞ்சில முகமே மூடிட்டு இருக்கு. அப்ப மூக்கு அடைச்சு குழந்தைக்கு வந்து சுவாசம் போக முடியாம குழந்தை இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து சான்ஸ் கொடுக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் கான்சிக்வன்சஸ் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த அவேர்னஸ் வீடியோவை தெரிஞ்சுக்கிட்டு தாய்மார்கள் எல்லாரும் கவனமா இருங்க. எப்பப்பா உங்களுக்கு வந்து காம்பிஃபிளாம் டேப்லெட்டை போட்டுக்கோங்க, வலி மாத்திரைய ஓவரான் மாத்திரைய போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 வேளையும் நீங்க வலி மாத்திரைய போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா குழந்தைக்கு படுத்துட்டு பால் கொடுக்காதீங்க. 2வது, எவ்வளவு அவசரமான வேலையா இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுத்த உடனே அப்படி தூக்கி அப்படி கீழே வச்சிடாதீங்க. குழந்தைய நல்லா தோல்ல போட்டு தட்டி கொடுங்க. அதுவும் எப்படி தட்டி கொடுக்கணும்னா, கீழே இருந்து மேல இப்படி தட்டி கொடுக்கணும். குழந்தைய இப்படி தட்டி கொடுத்து குழந்தை ஏப்பம் விட்டதுக்கு அப்புறமாவும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழந்தைய நிமித்தி இப்படி நேரா போடாம சைட்ல ஒருகழிச்சு படுக்க வைங்க. எப்பவுமே நீங்க பால் கொடுத்தீங்க அப்படின்னா ஒண்ணு கமுத்தி போட்டு படுக்க வைக்கலாம், 2வது சைட்ல படுக்க வைக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து நம்மள மாதிரி முழுசா சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட வாயில சைட்ல கொஞ்சம் பால் வச்சிருப்பாங்க. அதை கவுத்து போடும் போதும் இல்ல சைட்ல வைக்கும் போதும் அது பால் இருந்தா அது வெளியில வந்துடும். அது அப்படியே நிமித்தி போடும் போது குழந்தைக்கு வந்து புறை ஏறி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து குழந்தைய எப்படி தூக்குறது. அந்த குழந்தைய தூக்கி பால் கொடுக்கும் போது இப்படி நேரா நம்ம வந்து வச்சுக்க கூடாதுங்க. குழந்தையோட ஹெட் வந்து ஸ்லைட்டா இப்படி எலிவேட் ஆயிருக்கணும். ஒரு குழந்தைய நீங்க இப்படி, இதுதான் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைன்னு வச்சுக்கிட்டா குழந்தையோட தலை வந்து 45 டிகிரி ஆங்கிள் வந்து மேல இருக்கணும். சோ நம்மளோட கை இப்படி மேல இருந்து குழந்தைய நீங்க இப்படி வச்சீங்கன்னா இப்படி இருக்கும். சோ குழந்தைய நீங்க இப்படி வச்சுட்டு ஒரு கையில பிரஸ்ட பிடிச்சிட்டு இப்படி தாங்க வந்து ஃபீட் பண்ணணும். அந்த குழந்தையோட தலை எலிவேட் ஆயிருக்கும் போது குழந்தையோட பால் வந்து ஈஸியா உள்ள போயிடும். அங்க புறை ஏறவோ இல்ல இந்த மாதிரி சஃபகேஷன் ஆகவோ சான்ஸ் இல்லை. சோ தாய்மார்களே எல்லாரும் தயவு கூர்ந்து இதை கேளுங்க. மறக்காம உங்களோட மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தாய்மார்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை அனுப்புங்க. யாரும் இந்த தப்பை திரும்பவும் செஞ்சிடக்கூடாது. ஒரு குழந்தைன்றதே ஒரு வரவங்க. அந்த குழந்தைய எத்தனை கனவுகளோட அந்த தாய் கருவுல சுமக்கிறா, எத்தனை கனவுகளோட அந்த தந்தை எதிர்பார்ப்புல இருக்காங்க. சடனா இப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னும் போது அது நமக்கு எவ்வளவு மனசு வேதனை. அதை நினைச்சாலே ரொம்ப மனசெல்லாம் பாரமா இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல நடந்துராம அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம லைஃப்க்கு ஒரு லெசனா இதை எடுத்துக்கணுங்க. குழந்தைய தூக்கும் போது 45 டிகிரி ஆங்கிள் தலையை இப்படி வச்சுதான் தூக்கணும், இப்படிதான் பால் கொடுக்கணும். ஈவன் நீங்க வந்து பில்லோவை சப்போர்ட் பண்ணி வயிற்றுக்கிட்ட பில்லோ வச்சாலுமே உங்க கையில இப்படி இங்க வச்சு குழந்தைய வைக்கணும். இல்ல தலையை இப்படி பிடிச்சுக்கிட்டு இப்படி பால் கொடுங்க. சரிங்களா? பாலை சரியா கொடுக்கறதுக்கான சரியான முறைகள் இதுதான். அதுக்கப்புறமா மறக்காம தோல்ல போட்டு குழந்தைய தட்டி ஏப்பம் வர வச்சதுக்கு அப்புறமா சைட்ல ஒருகிழிச்சு படுக்க வைங்க. ஒருகிழிச்சு படுக்க வச்சாலோ கமுத்தி அப்படியே போட்டுறக்கூடாது. தலையை ஒரு பக்கம் இப்படி திருப்பி விட்டும் போது குழந்தைக்கு மூச்சு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ குழந்தைக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது கேஸ் பிரச்சனை, ஈவன் கமுத்தி போட்டா குழந்தை வந்து நல்லாவே தூங்கும். ஏன்னா அம்மாவை அரவணைச்சிட்டு இருக்க மாதிரி நினைச்சிட்டு நல்லா தூங்கும். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ். ஸோ தூங்கும் போது உங்களோட பிரஸ்ட் உங்க குழந்தை முகத்துல படாத மாதிரி ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம தட்டி கொடுத்து, அதுவும் நைட்ல வந்து இப்ப டே டைம்ல எவ்ரி 2 hours நீங்க ஃபீட் பண்ணணும். நைட்ல வந்து குழந்தை நல்லா தூங்குதுன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணீங்கன்னா கூட அது சஃபிஷியண்டா இருக்கும். டே டைம்ல ஃப்ரீக்வெண்டா ஃபீட் பண்ணிட்டு நைட்ல ஒரு 3 மணி நேரம் கேப் கொடுத்து குழந்தை தூங்கும் போது நீங்களும் தூங்குனீங்கன்னா நோ இஷ்யூஸ். ஆனா தூக்க கலக்கத்துல இந்த மாதிரி ஃபீட் பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி தப்புகள் நடக்க நீங்க வாய்ப்பு கொடுக்காதீங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் ஆல்வேஸ். ஒரு சம்பவம் நடந்த பிறகு அழுகிறதுக்கு முன்னாடி நம்ம உஷாரா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். சோ இது ஒரு ட்ரூலி விழிப்புணர்வு வீடியோ தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த வீடியோல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு பேபி ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த தப்பை நடக்காம உங்க பிள்ளைங்களையும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா பிரெக்னன்சின்றது, குழந்தைன்றது தெய்வம் கொடுத்த கிஃப்ட். அதை நம்ம பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட
ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்க. உங்களுக்கு வேற பிரெக்னன்சி கைடன்ஸ், கவுன்சிலிங், உங்களுக்கு எந்த எஜுகேஷன் பத்தி, என்ன பேபி கேர், எதை பத்தின உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் கண்டிப்பா இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராவை நீங்க அப்ரோச் பண்ணலாம். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கும் நீங்க என்ன அப்ரோச் பண்ணலாம். சீக்கிரமா வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.